வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிதுன ராசிக்காரர்களை பற்றி. இந்த மிதுன ராசியில் ஜனனமானவங்களுடைய குணம், நடை, உடை, பாவனை, எந்த மாதிரி இவங்க தொழில் செய்வாங்க, இவங்களுடைய கேரக்டர் வைஸாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள், முனிவர்கள், மாபெரும் ஜோதிட வித்வான்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது பழைய நூல்களிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதோட நம்மளுடைய இது எல்லா மிதுன ராசிக்கும் ஒத்து போகுமா அப்படின்னா ஒரு சமாச்சாரங்கள் மாறலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு வர்றதில்லை. அனுபவத்தில் பார்க்கும்போது ஏகதேசம் சரியாகவே வருது. இப்போது மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி காலபுருஷ தத்துவ பிரகாரம் 3வது ராசி, உபயராசிக்குள்ளே வரும். இது காற்று ராசி, ஆண் ராசியும் கூட. சாத்வீகமான, அதே சமயத்தில் விவேகமான ராசி. இந்த ராசியோட சின்னம் ஆணும் பெண்ணும், ஆணின் கையில் வீணை வைத்து கொண்டு பெண் நடனமாடுவது போல இருக்கும். இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, உயரமாகவும், நல்ல ஒரு நீண்ட மூக்கு, நல்ல நீண்டமான கைகள், புஜங்கள், கைவிரல்கள் கொஞ்சம் நீளமாகவே உங்களுக்கு அமர்ந்திருக்கும். ஒரு சாரருக்கு சுரட்டை முடி உண்டு, ரவுண்டான ஃபேஸ் இருக்கும். உதடு ஓரளவுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. மெல்லிய சரீரம், பெரிய ரப்ப குண்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு மெலிசான ஒரு சரீரம், கருப்பு நிற கண்கள். பார்வையில் பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு தெரியும் இவங்ககிட்ட. மற்றவங்களையும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்க தூண்டுவாங்க. நிமிர்ந்த நோக்கு, இயல்பாக உடைய பித்த சரீரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இருக்கிற இடம், வீடு எப்போவுமே அழகாக வச்சுருப்பாங்க. அதுவும் பெண்களாக இருந்துட்டால் வீட்டை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கை வேலைப்பாட்டு திறமை, நுண்கலை திறமை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இன்னும் இசையில் அதிகமான ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களோட எண்ணம் என்ன என்பதை இவங்க தெரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய கில்லாடியாக இருப்பாங்க. ஒருவரை எடை போடுவதிலும் கூட இவங்க வல்லவர் தான். அடுத்தவரை பற்றி அறிந்ததை விமர்சனம் செய்வதிலும் இவங்க வல்லவர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பிறரை அடக்கி ஆளுவதில் மிக திறமை இவங்ககிட்ட இருக்கும். தீர்க்கமான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. வைராக்கியமான நோன்பு. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா கட்டாயம் செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே சமயத்தில் அடித்து பிடிச்சி சண்டை சச்சரவு போர் அப்படிலாம் இருக்காது. மௌனமாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய, கோபம் இல்லாத, அதாவது சத்தம் இல்லாமல் காரியத்தை சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை இவங்ககிட்ட இருக்கும். ஒருவேளை இவங்களுக்கு கோபம் வரும்போது தான் உள்ளத்தில் தோன்றியது என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுருவாங்க. படிப்பில் ஆர்வம் இருக்கும். அதே சமயத்தில் படித்ததை கிரகித்து கொள்ளும் சக்தி உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு கல்வியாளர். கணிதம், விஞ்ஞானம், சட்டம் இது போன்ற துறையில் எல்லாவற்றிலையும் இவங்க ஈடுபட்டு பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல பேச்சாளர். அதே சமயத்தில் திறமையாக வாதாடக்கூடியவங்க கூட. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ரசனை உடையவங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். நகைச்சுவையாகவும் நயமாகவும், யார் மனதையும் புண்படுத்தாத நயமாக இவங்களுக்கு பேச வந்துடும். வாக்குத்திறமையுடையவங்க. இரு பொருள் பட பேசுவாங்க. ஒரு பேச்சு பேசுனாங்க அப்படின்னா 2 பொருள் அதில் இருக்கும். அதே சமயத்தில் பிறர் ரசிக்கும் விதத்தில் பேசுவதில் இவங்களை சுற்றி எப்போவுமே நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ரசிகர் கூட்டம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க பேச்சு இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். அதை ஒரு பிக்னிக் போகிறோம் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர்கள் கூட கூட்டிகிட்டு போக கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அரைகுறையாக கேட்ட செய்தியெலாம் இருக்கு இல்லையா, இதுக்கு கூட கண், காது, மூக்கு வச்சு பெரிதுபடுத்தி பேசுவதில் மிகப்பெரிய சமார்த்தியசாலி. ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும், அதை பற்றி ஒரு பெரிய ஒரு கதையை சொல்லிடுவார். இவருடைய பேச்சு உச்சரிப்பு தெளிவாக இருக்கும். நல்ல கல்விமான்னு சொல்லலாம். மதியூகி, அதே சமயத்தில் கூர்மையான புத்தி உடையவங்கன்னு சொல்லலாம். அதாவது இவங்களோட திறமை அப்படின்னு சொல்லும் இல்லையா, மற்றவங்களோட இடத்துல இவங்க இருக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக இருக்கிறதுக்கே ஆசைப்படுவாங்க. இதன் மூலம் இவங்க நல்லா சம்பாதிக்கக்கூடியவர் தான்.
எவ்வளோ தூரத்துக்கு இவங்களால் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிப்பாங்க. அதே சமயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு லாஸ் ஆகுமோ அவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்கு லாஸ் ஆகும். நட்பு விரும்பி கொஞ்சம் பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். கொஞ்சம் தைரியம் இவங்களுக்கு கம்மி. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணி பரவாயில்லைங்க இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்களால முடியாத காரியமே இல்லை, எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருவாங்கன்னே சொல்லலாம். இவங்களுடைய குணம் மேக்சிமம் மற்றவங்களை ஏமாத்துறதா இருக்காது. இவங்க தான் ஏமாந்து போவாங்க தவிர மற்றவங்களை ஏமாத்துகிற குணம் இவங்ககிட்ட இருக்காதுன்னு சொல்லலாம். சில வஞ்சகங்களில் கூட வஞ்சகமாக இவரை நம்ப வச்சு கூட இவங்களை ஏமாற்றிடுவாங்க. இவங்க ஒரு சில மாறுபட்ட குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாங்க, திடீர்னு பார்த்தா மாறி பேசுவாங்க. அந்த மாதிரி இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற எந்த ஒரு நியதி இல்லாமல் எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், எந்த வழியும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பல வழிகளை இவங்க கொண்டிருப்பாங்க. இவங்க நடிப்பு, நடனம் இது போன்ற துறையில் மிகவும் கெட்டிக்காரர்களாக இவங்க இருப்பாங்க. பாடல் கேட்குறது, அந்த மியூசிக் தகுந்த மாதிரி இவங்களே அந்த மியூசிக்கை தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறது, இந்த மாதிரி இவங்களுக்கு மிகப்பெரிய திறமையெல்லாம் நம்மளுக்கு உண்டு. மற்றவங்களை போல் பேசி நடித்து காட்டுறதில் மிகப்பெரிய திறமைசாலி இவங்க. ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் சொல்லியும் இவங்க இயற்கையிலேயே இந்த எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். வண்டி வாகனங்கள் எப்படி இருந்தாலும் இவங்க வச்சுருப்பாங்க. பார்க்குற வண்டி வாகனங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை பார்த்து நீட்டாக நல்ல கண்டிஷனாக வச்சுருப்பாங்க. இவருடைய கனவு பெரிய கனவாக இருக்கும். நம்ம அப்படி வாழணும், இந்த மாதிரி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு மிகப்பெரிய கனவாக இவங்களுக்கு இருக்கும். நல்ல புத்தி கூர்மை மிக்கவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம். தோற்றத்துக்கு பார்த்தா இவங்க ஏமாளி போல் இருந்தாலும் கூட இவங்களை யாரும் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. இவங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க விஷ்ணுவோட வழிபாட்டை எடுத்துக்கலாம், அனுமன் வழிபாட்டையும் மேற்கொண்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வரக்கூடிய துயரங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். சரி, இவங்க எந்த மாதிரி தொழிலில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அறிவுத்திறன் உபயோகிக்கக்கூடிய ஒரு வியாபாரஸ்தான். அறிவாற்றலை பயன்படுத்தி ஒரு பொருளை விற்கிறதாகட்டும், ஒரு வியாபாரத்தை செய்கிறதாகட்டும் இவங்களுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு சூட் ஆகும். சட்டம், அதை இரட்டையான வருமானம் உள்ள இடம், அறிவுடையோர் கூடக்கூடிய இடம், தரகு வேலை, வழக்கறிஞர் வேலை, வரி இலாக்காவில் ஆலோசனை சொல்கிறவங்க, ட்ராவல் ஏஜென்ட் இருக்கும், கொரியர் வச்சுக்கலாம், பத்திரிகை நிருபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பெட்ரோல் நிலையத்தில் வேலை, செய்தி மற்றும் தகவல் தொடர்பு துறையிலே வேலை, விண்வெளித்துறையில் ஷார்ப்பான மைண்ட் இல்லையா, அதனால் இவங்க விண்வெளி துறையில் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ஒரு சாருக்கு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கட்டாயம் அந்த துறையில் இவங்களுக்கு வேலை உண்டு. தபால் மற்றும் தந்தித்துறை, தொலைபேசி துறை, அப்புறம் இந்த புத்தகம் எழுதுறது, அதை வெளியிடுறது, அதில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி எழுதுறது, அந்த திறமை இவங்களுக்கு அதிகம். கணித துறையில் வரலாம், தணிகையாளர், நீதித்துறையில் வரலாம், நவீன பொறியியல் துறை, எழுத்துத்துறை, மேடை பேச்சில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபி, படம் வரைகிறதுலையும் இவங்க மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க. இந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தூதரகம் இருக்கு இல்லையா, அந்த தூதரகத்தில் இவங்க வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. பலவிதமான வியாபாரம் செய்கிறது, கவிதை கட்டுரை எழுதுறது, அறிவு கூர்மையான நடைமுறைப்படுத்தும் தொழிலில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இவங்க செய்யலாம். அது சார்ந்த எல்லா வேலையும் இவங்களுக்கு பிடிபடும், இவங்களுக்கு ஈஸியாகவே வரும். இவங்க எந்த இடத்துக்கு இருப்பாங்க அப்படின்னாக்கா, நல்ல நாகரிகம் வளர்ந்த இடத்துல இருப்பாங்க. அதிகமாக மனிதர்கள் கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம். இது ஒரு பொதுவான பலன். ஒரு சாரருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு சில மாறுபட்டு வரும். எப்படி இருந்தாலும் மிதுன ராசிகள் நல்ல ஒரு வசதி வாழ்க்கையோட, மற்றவங்க துணையோட, அதாவது 4 பேர் எப்போவுமே அவங்க கூட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்புகள், உறவுகளை யாரும் இவங்க பகைச்சிக்க மாட்டாங்க எப்போவுமே. அந்த மாதிரி மற்றவங்க துணையோட, மற்றவங்களுடைய அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.